தமிழ்நாட்டுல நீட் போராட்டம் அப்படின்னா இங்க பெரிய அளவுக்கு இங்குதான் பூமரங்க ஆயிருக்கணும், பெரிய அளவுக்கு அது வந்து போராட்ட களமா மாறி இருக்கணும். ஆனா இங்க ரொம்ப குறைவா இருந்ததுக்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க சார்? என்ன மக்கள் விவரமாயிட்டாங்கன்னு பார்க்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. நீட்டுக்காக கடுமையா குரல் கொடுத்த கட்சி எது? டிஎம்கே. என்ன ஆச்சு? அவ்வளவுதான், மக்கள் விவரமாயிட்டாங்க. இந்த அரசாங்கம் அதனாலதான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் நிறுத்திடுச்சு. கரெக்டா நீங்க இந்த அரசாங்கம் விவரமாயிருச்சு. இந்த அரசாங்கம் சட்டம் வந்தமா சட்டம் கட்டாம வந்து சுனா போனா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிடு, அவ்வளவுதான். நாங்கள் மக்களுக்காக போராடினோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம், ஒன்றிய அரசு அதை கேட்கவில்லை, அவ்வளவுதான் பாட்டிக்கலாம், அவ்வளவுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப மக்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க, வெல் அண்ட் குட், ஒன்றும் பிரச்சனை. மக்கள் விவரமாயிட்டாங்க. நீட்டுக்கு நான் சொன்னேன், நீட்டை கொண்டு வருவோம் சொன்ன கட்சி ஆட்சியில் இருக்குது, நீட்டை கொண்டு வர மாட்டோம் சொன்ன கட்சி வெளியில வந்துருச்சு. இவ்வளவுதான் புரிஞ்சு. இன்னைக்கு வேண்டான்றது உணர்றாங்க, வேண்டான்னு தெருவில் நிக்கிறாங்க சார். யாரு? மாணவர்கள். 1,00,000 பேர் நிப்பாங்களா தமிழ்நாட்டுல? நான் ஒரு பேச்சு சும்மா சொல்றேன். தமிழ்நாட்டுல 1,00,000 பேர் போராடி இருப்பாங்களா, 1000 பேர், ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. சும்மா டேட்டா வச்சு நான் அங்க மடக்க போறது இல்ல, ஏதோ நம்பர் சொல்லுங்க. இல்ல சார், ஒரு பெரிய சர்வேவே நான் பார்த்திருக்கேன்.